நண்பர்களே, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கே ரொம்ப பெரிய மற்றும் அதிரடி அப்டேட் ஒன்னு இப்போ வெளியாகியிருக்கு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இருவரும் மீண்டும் ஒரே படத்தில் நடிக்கப் போறாங்கன்னு ஒரு காலமாவே பேசப்பட்டு வந்த விஷயம்தான் நண்பர்களே. இளம் வயசுல சினிமாவுக்கு வந்த ஆரம்ப காலத்துல சில படங்களில் இருவரும் சேர்ந்து நடித்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியா ஹீரோவா தான் தொடரணும் உன்னு இருவரும் பேசி தீர்மானம் எடுத்ததால கடந்த 40 வருடங்களுக்கும் மேலா ஒரே படத்தில் இணைந்து நடிக்கவே இல்லை. இப்போ அந்த இரண்டு லெஜண்ட்ஸும் இணையும் படத்தை யார் இயக்கப் போறாரு அப்படின்னு கடந்த சில மாதங்களா பெரிய கேள்வியா இருந்துச்சு. இந்த நிலையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சமீபத்திய பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த படத்தை தான் இயக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப புதுசா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. நண்பர்களே, அந்த படத்துக்கு இயக்குனரை தேர்வு செய்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ ஜெயிலர் 2 படத்தை இயக்கிட்டு இருக்கிற நெல்சன் தான் அந்த இயக்குனர்னு கோலிவுட் வட்டாரத்துல பேச்சு கிளம்பியிருக்கு. அவர் சொன்ன கதை ரஜினி, கமல் இருவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தகவல். அது மட்டும் இல்லாம பட அறிவிப்புக்காக ஒரு வீடியோ முன்னோட்டம் எடுக்க பிப்ரவரி மாதம் படப்பிடிப்பு வேலைகள் நடக்கப் போகுதாம். அந்த அறிவிப்பு வெளியானதுக்கு பிறகு கொஞ்சம் இடைவெளி எடுத்துட்டு தான் முழு படப்பிடிப்பும் ஆரம்பிக்கப் போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஜெயிலர் 2 படத்தை முடிச்சுட்டு உடனே நெல்சன் இந்த படத்தை ஆரம்பிப்பாரா, இல்ல ஏற்கனவே பேசி வைத்திருந்த ஒரு தெலுங்கு படத்தை முடிச்சுட்டு வருவாரா அப்படின்னு விஷயம் சீக்கிரமே தெரிஞ்சிடும். இப்படிப்பட்ட லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே.